எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக உருவாக்கப்படுகிற கதை பயணி தொடரில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். வெவ்வேறு நாட்டு கதைகள் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வந்திருக்கு. ஒரு 50 வருடங்களுக்கு மேலாகவே மொழிபெயர்ப்பு கதைகள் வாசிக்கிறதுக்குன்னே ஒரு தனி வாசகர் வட்டம் தமிழில் இருக்குது. அவர்கள் எந்த கதை எந்த சிற்றதெல்லாம் வந்திருந்தாலும் சரி, உடனே அதை வாங்கி படித்து அதை பற்றி கருத்து தெரிவித்து நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தனாக தான் நானும் என்னுடைய இளமையில் இருந்தேன். தமிழ் கதைகளை இந்திய கதைகளை படித்த அளவுக்கு பிற மொழி கதைகளையும் மொழிபெயர்ப்பில் படிச்சிருக்கேன், ஆங்கிலத்தில் படிச்சிருக்கிறேன். எந்த நாட்டில் கதை எழுதினாலும் அந்த நாட்டுக்குன்னு ஒரு கதை மரபு இருக்குது. அவர்கள் தன்னோட மண்ணிலிருந்து தன்னோட இலக்கிய மரபிலிருந்து கதை சொல்கிறதுக்கான, கதையில் எப்படி சொல்லணுங்கிறதுக்கான, கதைக்கான மொழியிலேருந்து வடிவத்திலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு மரபை கொண்டு இருக்கிறாங்க. அந்த மரபை மீறக்கூடிய, மரபுக்கு துணை செய்யக்கூடிய, மரபோட புதுமை சேர்க்கக்கூடிய நவீன கதை சொல்கிறதும் உருவாகிருக்கு. அதுவும் கூட ஒரு 40-50 ஆண்டுகளாக இருக்குது. இன்றைக்கு அதிலிருந்தும் விடுபட்டு ஒரு பின் நவீனத்துவ கதை சொல்லக்கூடிய, போஸ்ட் மாடர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, பின் நவீனத்துவ கதை சொல்லக்கூடிய முறைகள் வந்துடுச்சு. கதை வடிவத்தில் மிகப்பெரிய புதுமைகளும் சாதனைகளும் செய்யப்பட்டிருக்கு. எதையெல்லாம் கதை எழுதலாம் அப்படிங்கிறக்கூடிய அந்த கருப்பொருள்லையும் பெரிய மாற்றம் வந்துடுச்சு. இன்றைக்கு எழுதப்படாத விஷயங்களே இல்லைங்கிற அளவுக்கு இருக்குது. எந்த மொழியில் யார் கதை எழுதினாலும் கதை எழுதுவதற்கு ஒரு கச்சா பொருளில் ஒன்றாக இருப்பது காலம்தான். எல்லா கதைகளுக்கு பின்னாடியும் ஏதேனும் ஒரு திரை இருக்குது அப்படின்னா அது காலத்தினுடைய திரள் தான். ஏதாவது ஒரு விரல் எல்லா கதைகளையும் தொட்டு கொண்டு இருக்கிறது என்றால் காலத்தினுடைய விரல்கள் தான் தொட்டுருக்கு. காலம் இல்லாமல் ஒரு கதை இல்லை. காலம்தான் கதையினுடைய எப்பவும் இருக்கக்கூடிய நாயகன். யார் எழுதினாலும் காலத்தின் கைகோர்த்து தான் நம்ம அந்த கதையை சொல்ல முடியும். காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது, நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒருபோதும் காலம் பின்னாடி போய் நடந்த விஷயங்களை இன்னொரு முறை நடத்தி காட்டாது. நினைவுகளின் வழியாக நாம் அந்த காலத்துக்குள்ளாடி போகலாம், அந்த காலத்தை மகிழலாம், அந்த காலத்தினுடைய துயரங்களை சந்தோஷங்களை நினைத்து பார்த்து கொள்ளலாம். ஆனால் அதே காட்சி அதே போல் இன்னொரு முறை நடக்குமா அப்படின்னா நடக்காது. இப்போ காலம்தான் கதையினுடைய அடிப்படை பொருள் அப்படின்னா காலத்தை பற்றி ஒரு எழுத்தாளனுக்கு, படிப்பவருக்கு, இலக்கியத்தை நேசிப்பவர்களுக்கு என்ன மதிப்பீடு இருக்குது? அவர்கள் காலம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கை கடிகாரத்தையோ வீட்டு கடிகாரத்தையோ அல்லது பொதுவான நாள்காட்டியையோ காலமாக கருதுகிறார்கள். அதெல்லாம் காலத்தினுடைய நடைமுறை வடிவங்கள். காலம்ங்கிறது அடிப்படையில் ஒரு உணர்வு. நீங்கள் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ளாடி மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு கால உணர்வு தான். ஒருவேளை இந்த கடிகாரம் இல்லைன்னா, நாட்காட்டிகள் இல்லைனாலும் நீங்கள் காலத்தை உணர்வீங்க. உங்களோட பசியின் வழியாக, தூக்கத்தின் வழியாக உடலுக்குள்ளாடி இயங்கக்கூடிய காலம் தானாக ஒரு கால உணர்வை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். புற உலகத்தினுடைய காலம்னு ஒரு காலம் இருக்குது. அது பகலில் வேலைக்கு போகிறோம், இரவில் தூங்கிடுறோம், இந்தந்த நேரங்களில் இந்தந்த பணிகளை செய்கிறோங்கிறது இந்த கால உணர்வு வரும். இப்படி காலத்துக்கு நிறைய வடிவங்களும் நிறைய உள்ள அடுக்குகளும் இருக்குது. ஐரோப்பியர்கள் காலத்தை ஆள்பவர்களாக, காலத்தை பயன்படுத்துபவர்களாக, காலத்தை விற்பனை செய்பவர்களாக தங்களை நினைக்கிறாங்க. ஆனால் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் காலம்தான் உலகத்தினுடைய, பிரபஞ்சத்தினுடைய அதிபதி. காலத்தினுடைய கருணையால் வாழக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். ஒரு மனிதனுக்கு இவ்வளவு காலம் வழங்கப்பட்டிருக்கிறது, அதான் அவனோட வாழ்க்கை. அது 20, 30, 40, 100 எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தாலும் அது காலத்தினுடைய கருணை தான் உங்களை வாழ வைத்துட்டுருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. உலகத்தில் தொன்மையான கதை சொல்லக்கூடிய மரபு இருக்கக்கூடியது ஆப்பிரிக்கா. முதல் மனிதன் தோன்றிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முதல் கதை தோன்றிய இடமாக கூட அது இருக்கலாம். அப்படி ஒரு நீண்ட கதை மரபுள்ள அந்த ஆப்பிரிக்காவில் காலத்தை பற்றி நிறைய உணர்வுகளும், காலத்தினுடைய தோழமையை அவர்கள் மேற்கொள்ளுகிற விதமும் ரொம்ப ரொம்ப தனித்துவமான பாதை இருக்கு இல்லையா. இப்போ நம்ம போகும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் பழைய பாதை, புதிய பாதைன்னு 2 பாதை இருக்குது. பழைய பாதை கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அப்படியே கைவிடப்பட்டு புதிய பாதை மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துடும். இந்த புதிய பாதையும் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பழைய பாதையாக மாறும், கைவிடப்படும். ஆனால் ஒவ்வொரு பழைய பாதையும் வெறும் பாதை அல்ல. மனிதர்கள் நடந்து போய் வந்து என்ன காரணத்துக்காக வேணாலும் இருக்கலாம், ஒரு பாதையை உருவாக்கினார்கள்னா அந்த பாதையை ஆப்பிரிக்காவில் தெய்வமாக கருதுகிறார்கள்.
குறிப்பாக பழைய பாதையை அதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறதாகவும், அந்த கடவுள் அந்த பாதையை காக்கக்கூடிய கடவுளாகவும் இருப்பார். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு வீட்டை விட்டு வெளியே ஒரு இடத்துக்கு போக தொடங்கிட்டார்னா, அவர் இந்த பாதைகளினுடைய கருணை இல்லாமல், பாதையை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்காமல் வீடு திரும்ப மாட்டாருங்கிற நம்பிக்கை இருந்தது. அதனால் இந்த பாதையினுடைய கடவுள்களை வணங்குவாங்களாம். வணங்கி பாதையினுடைய கடவுளே நீங்கள் எங்கள் பயணத்தில் துணையாக இருங்க அப்படின்னு. இந்த பாதைகளிலிருந்து, சாலைகளிலிருந்து தான் கதைகள் உலகத்தில் முதல்ல தொடங்கியது. வேறு வேறு ஊர்களுக்கு போன துறவிகளும், வணிகர்களும், கலைஞர்களும், நாடோடிகளும் நிறைய கதைகளை சொன்னாங்க. இந்த கதைகளை அவர்கள் சாலையோர தங்குமிடங்களில் பேசிக்கிட்டாங்க. சாலையே அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான கதைகளை அடையாளம் காட்டியது, அனுபவிக்க செய்தது, உருவாக்கியது. அப்படி சாலை உருவாக்கிய கதைகள் ஏராளமாக இருக்குது. ஆப்பிரிக்க மக்களினுடைய மனது மற்ற தேசத்தினுடைய மக்களுடைய மனதை விட ரொம்ப மென்மையானது, கற்பனை வளமிக்கது. அவர்கள் தைரியமானவர்களாக, போராடக்கூடியவர்களாக, உலகிற்கே நம்பிக்கை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒலிவ் சோயங்காங்கிற ஆப்பிரிக்க எழுத்தாளர் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, கருப்பு என்பது எங்களுடைய உடலினுடைய நிறம் மட்டுமல்ல, எங்களுடைய தைரியத்தினுடைய அடையாளம் அது, எங்களுடைய எதிர்ப்புணர்வினுடைய அடையாளம் அது. நாங்கள் எல்லா நேரங்களிலும் எதையுமே எளிதாக பெறவே இல்லை, எல்லாவற்றுக்கும் போராடி தான் பெற்றோம். ஆனால் நாகரிகத்தினுடைய தொட்டிலாக ஆப்பிரிக்கா இருந்ததெல்லாம் அவர் சொல்கிறார். அங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, அவர்கள் கதையை மருந்து போல பயன்படுத்துகிறார்கள், பாடலை மருந்து போல பயன்படுத்துகிறாங்க. ஒருவருக்கு உடல்நலம் இல்லைன்னா அவருக்கு கதை சொல்லுவாங்க, அவரை சுற்றி அமர்ந்து எல்லோரும் பாடுவாங்க. பாடினால், கதை கேட்டால், கதை சொன்னால் நோவு தீர்ந்துடுங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படின்னா அவர்கள் நோயின்னு எதை நினைக்கிறாங்க? இன்றைய ஆங்கில மருத்துவமோ அல்லது வேறு வகையான மருத்துவமோ நோயை ஒரு குறைபாடாக சொல்லுகிறது, அல்லது நோய்க்கான காரணம் என்ன, அது பாக்டீரியாலையா, வைரஸாலையா, எதனால் உருவானதுங்கிற காரணத்தை சொல்லுகிறது, அல்லது உடலுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள் எந்த குறிப்பிட்ட தேய்மானத்தாலேயோ, சத்து குறைபாடாலேயோ அல்லது பாதிப்பாலேயோ உருவாகுதுங்கிறத விஞ்ஞானம் நமக்கு காட்டி கொடுக்குது. இவர்கள் எப்படி நம்புகிறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு நோய் உருவாகுதுன்னா அந்த நோய் கிருமியினுடைய சீற்றம், கோபம் அல்லது அதனுடைய கொதிப்பு தான் அந்த மனிதனை இப்படி ஆக்குது. நாம் எல்லா உயிரினங்களோடு பேசுவது போலவோ இந்த நோய் கிருமிகளோடையும் பேசணும், சமரசம் செய்யணும், உரையாடணும்னு நம்புகிறாங்க. ஒரு வேடிக்கையான நிகழ்வு நடந்தது. என்னென்னா, இந்த கொரோனா தொற்றில் உலகமே முடங்கி கிடந்த போது ஆப்பிரிக்காவும் பெருசாக பாதிக்கப்பட்டது. அப்போ ஆப்பிரிக்காவில் ஒரு கொரோனாவுக்கான தடுப்பு முகாமில் நிறைய மருத்துவர்கள் ஒன்று கூடி அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை எல்லாம் பரிசோதனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்லேருந்து ஒரு 10 பேர் அவர்கள் ஒன்றாக திரண்டு வந்து இந்த மருத்துவர்களை பார்த்துருக்காங்க. மருத்துவர்கள் வந்து, உங்களுக்கெல்லாம் இந்த நோயோட பாதிப்பு வரலையான்னு. எங்களுக்கு பாதிப்பு இல்லை, நாங்கள் உங்களை பார்த்து சில தகவல்கள் கேட்க விரும்புகிறோம் அப்படின்னே அந்த மருத்துவர் குழு வந்து இவர்களை உட்கார சொல்லி என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, இந்த வைரஸ்னால் என்ன, இந்த வைரஸ் ஏன் இப்படி உலகம் முழுக்க பரவி இருக்குது, எதனால் இந்த வைரஸால் இவ்வளோ பேர் செத்து போனாங்க, எங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. இது ஒரு புது வகையான வைரஸ், இதனுடைய பாதிப்புலால் இப்படியெல்லாம் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வந்த வைரஸ்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியினை சேர்ந்த ஒரு வயதானவர் கேட்குறாரு, இந்த வைரஸ் என்ன மொழியில் பேசும், இந்த வைரஸோடு நம்ம பேசுகிறதுன்னா அதோட மொழி என்னன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு இருந்த மருத்துவர்களுக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்குது, வைரஸ்க்கு என்னங்க மொழி, அதோட எப்படி பேச முடியும்னா அவர் சொல்கிறார், இல்லை எல்லா நோய்க்கிருமிகளுக்கும் ஒரு மொழி இருக்கும், நாம் அந்த மொழியில் வைரஸோட பேசினோம்னா அந்த வைரஸோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதோட உரையாடலாம், அதனோட சீற்றத்தை தணிக்கலாம், தனித்தால் அந்த நோய் தானே போயிடும் அப்படிங்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக இது கேட்க போகும்போது கேலிக்குரியதாக ஒருத்தருக்கு தோணலாம். ஆனால் அவர்கள் தன் நம்பிக்கையிலிருந்து பேசுகிறார்கள். உலகின் மோசமான ஒரு நோய் கிருமியிடம் கூட ஒரு மனிதனால் உரையாடவும், அதனுடைய சீற்றத்தை தணிக்கவும், அதே நோய் கிருமியை கொண்டு மனிதனை சுகப்படுத்தி ஆரோக்கியமாக்கவும் முடியுங்கிற நம்பிக்கை தான் அது. அந்த மனதைத்தான் அந்த கதைகள் பிரதிபலிக்கின்றன. அந்த மனதைத்தான் அவர்கள் வந்து தான் எழுத்தில் எழுதுகிறாங்க. அதனால தான் ஆப்பிரிக்க இலக்கியங்களுக்குன்னு ஒரு தனி இடம் எப்போவுமே இருக்குது. இந்த ஆங்கில மருத்துவர்கள் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, வைரஸை வந்து ஒரு நுண்கிருமிங்க, இதை நாங்கள் உங்கள் இதெல்லாம் இல்லைங்க, எனக்கு தேவை அதனுடைய மொழியில் நாங்கள் அதை பேசுகிறதுக்கான
எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பேசி சரி பண்ணிடுவோம். அப்போது இந்த கொரோனாவுக்கான தடுப்பூசிகளே உருவாக்கப்படலை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுக்கான தடுப்பூசியே இன்னும் கண்டுபிடிக்கப்படாத போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இல்லை உங்களுக்கு தெரியாது, எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு நோயால் இறந்தால் அந்த நோயை நாங்கள் ஒரு மனிதராக கருதி அது அந்த மனிதர் ஏன் இந்த நோயாளியை கொன்றார் அப்படின்னு தான் கேட்போம். நோயால் இறந்து போனதில்லை, நோயால் தாக்கப்பட்டார் அப்படின்னு தான் நம்புவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஆப்பிரிக்காவை பற்றி நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும் போதெல்லாம் ஒன்று தெரிகிறது என்னென்னா, அவர்கள் தன் மரபிலும் தொன்மத்திலும் பழைய வாழ்விலிருந்து கிடைத்த ஞானத்திலும் இன்றும் வாழ்க்கையை தொடர்கிறார்கள். ஒரு பக்கம் விஞ்ஞானம் வந்துடுச்சு, ஒரு பக்கம் பெரிய மாற்றங்கள் வந்துடுச்சு. எல்லா இந்த இருக்கக்கூடிய இணைய தொடர்பிலேருந்து அறிவியல் தொழில்நுட்பத்திலேருந்து எல்லாமும் ஆப்பிரிக்காவுக்கு வந்துடுச்சு, எல்லா நாடுகளுக்கும் வந்துடுச்சு. ஆனால் அந்த தன்னுடைய மரபான மனதை, அந்த மனதில் எந்த நோயையும் மனிதனால் வெல்ல முடியுங்கிற நம்பிக்கையை கொண்டவர்களாக அவர்கள் தான் இருக்காங்க. நமக்கெல்லாம் என்ன நடந்தது? இந்த கொரோனா காலத்தில் பெரிய அச்சம், ஏராளமான உயிரிழப்பு, எல்லோரையும் சாவை நோக்கிய பயத்தை உருவாக்கிச்சு. யாரும் எந்த நேரத்திலும் இறந்து போயிடலாங்கிற அந்த அச்சம் மிதமிஞ்சி வாழ்க்கையை அனுபவிக்க வைத்தது, பயம் கொள்ள வைத்தது, சலிப்பை உருவாக்கியது. அதிகபட்சமான சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள் இந்த கொரோனா காலத்தில் எல்லா வீடுகளுக்குள்ளாடியும் நடந்தது. உலகம் அதை அறியலை. இலக்கியம்தான் இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு செய்வதற்கும் ஆவணப்படுத்துறதுக்கும் சாட்சியம் சொல்வதற்கும் இருக்குது. அப்படி ஆப்பிரிக்காவில் இந்த சொல்லப்பட்ட கதை மரபுகள் போன்ற கதை மரபிலிருந்து வந்த ஒரு எழுத்தாளர் தான் மியா கூட்டே. இவர் யார் அப்படின்னா, இவர் மொசாம்பிக் அப்படிங்கக்கூடிய நாட்டை சேர்ந்தவர். அந்த மொசாம்பிக்கில் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். இன்றைக்கி உலகத்தினுடைய மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர்களில் ஒருவராக கொண்டாடப்படுறார். நிறைய பெரிய விருதுகளை வாங்கியிருக்கார். இவருடைய சில கதைகள் கூட தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த மியா கோட்டையை ஒரு கதை எழுதியிருக்கிறார். இந்த கதை என்ன அப்படின்றனா, காலத்தின் நீர்நிலைகள் அப்படின்னு. காலத்தினுடைய நீர்நிலைகள் அப்படின்னா, காலம் நீர்நிலையில் வரைந்திருக்கிறத பற்றியா, அல்லது காலங்கிறதே ஒரு பெரிய நீர் பரப்பு தாங்கிறத பற்றியா அப்படின்னா, அப்படியானது போல் ஒரு விஷயத்தை தான் இந்த கதையில் அவர் சொல்கிறார். கதை எப்படி தொடங்குகிறது தெரியுமா? ஒரு தாத்தா, ஒரு பேரன். தாத்தா பேரனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஆற்றில் ஒரு படகுல அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, எதுவுமே பேச மாட்டார். அமைதியாக பேரனை படகுல உட்கார வைப்பார். ஆற்றில் படகை செலுத்துவார். செலுத்தும் போது அவர் சொல்லுவார், ஆற்றுடைய போக்கிலேயே நம்ம போகணும் அப்படின்னு. இந்த பையனுக்கு தோணும், இந்த படகுல நம்ம போகிறோம், எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட இதை காட்ட போகிறாரா, ஏதேனும் ஒரு விஷயத்தை தாத்தா அறிமுகப்படுத்த போகிறாருன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டார். எதையும் கற்றுத்தர மாட்டார். எந்த புதிய அனுபவத்துக்கும் வரமாட்டார். ஆனால் நீரில் இருப்பது, நீரின் வேகத்திலேயே செல்வது, ஆற்றின் போக்கிலேயே போய் பார்ப்பதுங்கிறது அந்த தாத்தாவுக்கு பிடிக்கும். பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த ஆறு போய் ஒரு பெரிய ஏரியில் கலக்கிறது. அந்த ஏரியில் கலக்கிற இடம் வரைக்கும் இவங்க படகுல போவாங்க. அந்த ஏரிக்குள்ளாடி படகு போன உடனே தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, படகுல இருந்து எழுந்து நின்று கொள்ள பார்ப்பார். இந்த பையனுக்கு பயமாக இருக்கும். ஒருவேளை படகுல இருந்து தாத்தா நிற்கும் போது தடுமாறி விழுந்துட்டார்னா, படகு கவிழ்ந்துருச்சுன்னா ஏரியில் நாம் என்ன ஆகும்னா, அவர் சிரிச்சிட்டே சொல்வார், அப்படி எதுவும் நடக்காது. ஏரி நின்று படகில் நின்று என்ன பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஏரியோட கரையில் எதுவுமே இல்லை, வெறும் சதுப்பு நிலம், நிறைய மரங்கள், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் தாத்தா ரொம்ப ஏறி நின்று யாரோ தூரத்தில் வேடிக்கை பார்க்குறவங்கள பார்த்து கை காட்டுறது போல் கையாட்டுவார். இந்த பையன் கேட்குறான், தாத்தா யாருக்கு தாத்தா கையாட்டுறீங்க அப்படின்னு. உனக்கு தெரியலையா, அந்த இருக்கிறாங்களே உங்களுக்கு தான் கையாட்டுறேன். அதான் தாத்தா, அங்கே யாரும் இல்லையே, இல்லாதவர்களுக்கு ஏன் கை காட்டுறீங்கன்னா அவர் சொல்கிறார், இருப்பவர்களை உனக்கு தெரியும், எனக்கு இல்லாதவர்களையும் தெரியுங்கிறார். என்ன தாத்தா புதிர் போடுறாரு, இல்லாதவர்களை எப்படி தாத்தா தெரியும்னா அவர் சொல்கிறார், இல்லாதவர்கள் வேறு வடிவத்தில் இருக்கிறாங்க, உருவமாக உனக்கு தெரியல, ஆனால் இல்லாதவர்கள் இல்லைன்னு உன்னால் எப்படிப்பா உறுதியாக சொல்ல முடியும்னு கேட்குறாரு. இவனுக்கு பயம் வருது, ஒரு வேளை பேய் ஆவி இந்த மாதிரி எதையாவது தான் சொல்கிறாரோ அப்படின்னு. அப்படி இல்லைப்பா, இல்லாதவர்கள் அப்படிங்கிறவங்க இப்போது இங்கே நேரடியாக உன் கண்ணுக்கு தெரியலை, ஆனால் நம்புகிற எனக்கு அவர்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கதா நான் நம்புகிறேன் அப்படிங்கிறார். இது என்ன தாத்தா வீண் நம்பிக்கை, இல்லாதவர்களை எப்படி தாத்தா நீ கையாசிக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அங்கே சிலர் இருந்தார்கள், அவர்கள் இப்போது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இருந்தபோது நான் அவர்களுக்கு கையசைத்த போது தான் இல்லாத போதும் கையசைக்கிறேங்கிறார். இதெல்லாம் தாத்தாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகையான நம்பிக்கையை
தாத்தா யாரையோ பார்க்குறாரு, எதையோ சொல்கிறாரு அப்படின்னு இந்த பையனுக்கு தோணுகிறதே தவிர, இந்த பையன் உண்மையில் என்ன விரும்புகிறான்னா, இந்த படகை அப்படியே அந்த ஏரியோட கரைக்கு கொண்டு போய் தாத்தா நிறுத்தின உடனே தான் அந்த பெரிய சதுப்பில் ஓடி விளையாண்டா நல்லா இருக்குமே. ஆனால் அதை தாத்தா அனுமதிக்க மாட்டார். அவர் ஒவ்வொரு முறையும் இந்த பையனை இவ்வளோ நீண்ட பயணத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போதெல்லாம் சொல்லுவார், தண்ணீருக்கு நெருக்கமாக இருப்பா, நீரை புரிந்து கொள்ளுப்பா, நீரோடே செல்லுப்பா, நீரோட தோழமை கொள்ளுப்பான்னு சொல்லுவார். தண்ணீரோடு நெருங்கி இருத்தல் அப்படிங்கக்கூடிய அந்த அனுபவத்தை அந்த சின்ன பையனுக்கு தாத்தா தொடர்ந்து கற்றுக் கொடுக்குறார். இது இந்த பையனோட அம்மாவுக்கு பிடிக்காது, அவங்க வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. எதுக்கு எப்போவும் ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு போய் இப்படி ஆற்றுல ஏரியிலேன்னு கூட்டிகிட்டு போகிறீங்க, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பையனாக்கு என்ன செய்வீங்கன்னு திட்டுறாங்க. இந்த பையனை கோச்சிக்கிறாங்க. இந்த பையனுக்கும் தாத்தா எதையும் கற்றுத்தராரான்னு புரியலை, ஆனால் அந்த அனுபவம் நல்லாயிருக்கு. மௌனமாக நிறைய நேரங்களில் தாத்தா நமக்கு சில விஷயங்களை உணர வச்சிடறாருன்னு புரியுது. இன்னொன்று, நீரோடு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை அவனும் ரசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு தடவை அவங்க வீட்டில் கேலியாக சொல்கிறாங்க, உங்கள் தாத்தா ஏதாவது ஆவியை பார்த்து கையை காட்டியிருப்பாரு, அப்படி ஏதாவது ஆவியை பார்த்து கூட நீயும் கையை காட்டலாமே அப்படின்னு. இவனுக்கு தோன்றுகிறது எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்க, ஆனால் தாத்தா தான் நம்புகிறாரே, தாத்தா தான் தனக்கு அப்படி ஏதாவது சரியாயிடும், யாரோ தோழமை இருக்கிறாங்க, அவங்க கண்ணுக்கு தெரிலன்னு நம்புகிறாரு, அதெல்லாம் வெறும் பிரம்மை தானா அப்படின்னு அவனுக்கே தோணுது. ஆனால் அதை ஏன் கேலி செய்யணும்? ஒருவருடைய நம்பிக்கை இன்னொருவருக்கு ஏன் கேலி பொருளாகுதுன்னு தெரியல. அப்படி இன்னொரு முறையும் அவர்கள் அதே போல் தண்ணீரில் அதே படகுல போகிறாங்க. ஏரியில் போய் நின்று தாத்தா படகில் ஏறி நின்று யாருக்கோ கை காட்டுகிற நேரத்தில் படகு கவிழ்ந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஏரியில் அவங்க மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. மூழ்க ஆரம்பிக்கும்போது நிஜமாகவே தங்களுக்கு உதவி செய்ய அங்கே யாருமே இல்லைன்னு இந்த பையனுக்கு தெரியுது, தாத்தாவுக்கு தெரியுது. தடுமாறுறாங்க. அப்போவும் தாத்தாவினுடைய கைகள் கரையில் யாரோ இருப்பது போலவே கையை அசைச்சிக்கிட்டே இருக்குது. இவர்கள் மூழ்குவதுக்கிட்டே இருந்தாங்கல்ல, திடீர்னு யாரோ சிலரால் மீட்கப்படுவதை போன்ற உணர்வை அடைகிறாங்க. தண்ணிக்கு மேலே வந்துட்டாங்க. மூச்சு வாங்கி வெளியில் வந்து படகை திரும்ப எடுத்து வந்துட்டாங்க. அப்போது அந்த பையனுக்கு ஒரு உணர்வு வருகிறது, யாரோ நம்மை காப்பாற்றினார்கள், யாரோ நாம் தண்ணீரில் மூழ்கி சாகாமல் உதவி செய்தார்கள். அந்த யார் எங்கே இருக்காங்க? கண்ணில் தெரியல, பக்கத்தில் பார்க்கல, நடமாட்டம் இல்லை. ஆனால் அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா தாத்தா சொல்கிறாரு, நம்பிக்கை. நீங்கள் எப்போல்லாம் இயற்கையினுடைய எல்லாவற்றின் மீதும் ஒரு கையசைத்து பெரும் நம்பிக்கையை வைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் இது சாத்தியம் அப்படிங்கிறார். எப்படி அந்த நான் சொன்ன முன்னாடி வந்த ஒரு ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் வைரஸோட பேசி அது கோபத்தை குறைச்சிடலான்னு நம்பினாங்களோ, அதே போல் மொசாம்பிக்கில் எங்கோ ஒரு தாத்தா இயற்கையோடு நீங்கள் தோழமை கொள்ள தொடங்கினால், அதை நம்ப தொடங்கினால், அதற்கு ஒரு அன்பான கையசைப்பை கொடுத்தால், உங்கள் நெருக்கடியின் போது உங்களை அது மீட்கும், காப்பாற்றும், உதவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சொல்கிறார். இலக்கியம் ஏன் இந்த மாதிரியான ஒரு கதைகளை சொல்லுகிறது அப்படின்னா, பெரும்பாலும் இவற்றையெல்லாம் நாம் ஒரு கேலி பொருளாக, பரிகாசத்துக்குரியதாக, அவநம்பிக்கையோடு அணுகுகிறோம். அறிவியல் வந்துருச்சு, அறிவியல் பூர்வமாக எல்லாம் சரிதான், ஆனால் மனித மனதிற்கு கொஞ்சம் விந்தைகள், கொஞ்சம் நம்பிக்கைக்கான இப்போது இது போன்ற விஷயங்கள் தேவைதானே. அந்த தாத்தா அப்படி கையசைப்பதால் யாருக்கு என்ன நெருக்கடி, பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஆனால் உலகம் அந்த தாத்தா முட்டாளை போல, எதுவும் தெரியாதவரை போல, பகுத்தறிவற்றவரை போல் நடக்கிறது. அப்படி அல்ல. நிறைய நேரங்களில் இன்மையிலிருந்து நீங்கள் ஒன்றை பெற முடியும். இன்மை உங்களுக்கு வழிகாட்டக்கூடும். ஒரு வீட்டில் நீங்கள் புதுசாக குடி போகிறீங்கன்னு வைங்களேன், அப்போ அங்கே யாரும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. நீங்கள் அங்கே குடி போகும்போது அது ஒரு பெரிய கை ஒன்று உங்களை அப்படியே உள்ளங்கைக்குள்ளே வச்சு தாங்குற மாதிரி அந்த வீடு ஏற்றுக்கொள்கிறது. அப்படின்னா இன்மை உங்களை வரவேற்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. இதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய தத்துவம் போலமோ ஞானத்தின் பேலவும் அப்படி இல்லை. எளிமையான முறையில் ஒரு சிறு கையசைப்பின் மூலமே கூட இதெல்லாம் புரிஞ்சுக்கிட முடியும்னு மியாக்கோட்டை சொல்கிறார். அப்போது இந்த ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கிறதோ, அல்லது இப்படி மொசாம்பிக்கில் ஒரு எழுத்தாளர் சொல்வதோ ஒரு வாசகனுக்கு என்ன தருகிறது அப்படின்னா, வாசகனுக்கு நான் சொன்னது போல் ஒன்றை தருகிறது என்னென்னா, சிலவற்றை நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக கற்றுத்தர முடியும். இந்த கதையில் ஒரு முக்கியமான வரி இருக்குது. கதையினோட முடிவில் அந்த வரி வருது. என்னன்னா, காலமும் தண்ணீரும் இரட்டை பிறவிகள். நீங்கள் காலத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் தண்ணீரை புரிந்து கொள்ளுங்கள்.
நீருக்கு நெருக்கமாக இருங்கள், நீரோடு தோழமை கொள்ளுங்கள், நீரால் உருவாகுங்கள், நீரோடையே வாழுங்கள்னு அந்த உண்மையை தான் அது சொல்லுது. அப்படின்னா காலமும் நீரும் இரட்டை பிறவிகள்ங்கிற அந்த வரி என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தியது. ஏன்னா நிஜமாகவே நீங்கள் வளர 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 உங்களோட வயதை தாண்டி உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு ஏதேனும் ஒன்று இருக்குது அப்படின்னா நீர் தான். ஒரு அருவியின் அடியில் போய் நீங்கள் நிற்கும்போது, ஒரு பெரிய குளத்தில் அல்லது கண்மாயில் ஏரியில் நீங்கள் குளிக்கும்போது, எப்பெல்லாம் உங்கள் தலையில் துகள் துகளாக தண்ணீர் விழும்போதெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்க. தண்ணீரை எங்கே பார்த்தாலும் நீங்கள் தண்ணீருக்குள் போகணும்னு விரும்புகிறீங்க. நீரால் உங்களுடைய துயரங்கள் நீக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு ரொம்ப நெருக்கடி இருந்ததுன்னு வைங்களேன், அவர் மனதுக்குள்ளாடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா துறவிகள் என்ன செய்வாங்களாம், தண்ணீரை சிறு 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 கோப்பைகளில் நிரப்பி சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக 1 மடக்கு 2 மடக்கு அப்படி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தை போல நீரையே பருகி துயரத்திலிருந்து விட்டுருவாங்களாம். நிறைய நேரங்களில் வாடி போன ஒரு செடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றின உடனே இலைகள்லாம் பச்சையாக மாறுறது போல் நீரால் அற்புதங்களை உருவாக்க முடியும். எல்லா சமயங்களும் தன்னுடைய ஆராதனைகளை, பிரார்த்தனைகளை எல்லாவற்றையும் நீரால் செய்யுது. வெறும் நீர் தான் தீர்த்தமாக மாறுகிறது, வெறும் நீர் தான் மருந்தாக மாறுகிறது. நம்ம காலகட்டத்தில் ஏதேனும் ஒன்றுக்கு பெரிய நெருக்கடியை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா நீருக்கான நெருக்கடியை தான் சந்திக்கிறோம். விவசாயி ஒரு பக்கம் நீர் இல்லாமல் பண்ணுறார், இன்னொரு பக்கம் நீர் நிலைகளெல்லாம் கெடுக்கப்பட்டிருக்கு. நல்ல நீருக்காக போராட வேண்டியிருக்கு. குடி தண்ணீருங்கிறது உலகத்திற்கே பெரிய பிரச்சனையாக மாறிட்டே இருக்குது. ஆரோக்கியமான தண்ணீரை கூட மனிதர்களால் வைத்துக்கொள்ளவும் காப்பாற்றவும் முடியலை அப்படின்னா மனித குலம் சுயநலத்தினுடைய உச்சத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அமுதம் மாறி பெய்கிறது மழை. அந்த மழை தண்ணீரை கிராமத்துல எல்லாம் பிடித்து வச்சு பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பி வச்சு ஆசை தீர குடிப்பாங்க. மழை தண்ணீர் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு கொடுப்பார்கள். ஆனால் நகரில் ஒரு மழை அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம், அவர்களுடைய அன்றாடத்தை கெடுக்க வந்த ஒரு காரியம். மழை பெய்கிற நேரத்தில் மழையை வெறுப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதுக்காக மழையை நனையணுமா கொண்டாடணுமா அல்ல. மழை ஒரு வான் கொடை, அது ஒரு அமுதம். எப்போவாவது நீங்கள் அதனுடைய நீரை கொஞ்சம் உள்ளங்கையில் ஏந்தி குடித்து பார்த்தால் தெரியும், அது அவ்வளவு தூய்மையான ஒரு நீர். அப்போ நீரோடு இருப்பதுங்கிறது மனிதனுக்கு இருக்கிற முதல் அனுபவம். தாயின் வயிற்றில் அவன் நீருக்குள்ளாடி தான் இருக்கான், நீரிலிருந்து தான் வெளியே வருகிறான். அப்படின்னா நீரிலிருந்து வந்த மனிதனுக்கு நீர் தான் காலத்தினுடைய அடையாளம். ஆனால் தண்ணீரை பார்த்தா என்ன தெரியாதுன்னா, இது நேற்றைய தண்ணீர் இன்றைய தண்ணீர் அப்படின்னு தூசுகளை வச்சு அழுக்கை வச்சு வேணால் சொல்லாமே தவிர எல்லா தண்ணீரும் காலத்தை அடையாளம் போல் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதிலும் இந்த கதையில் வரக்கூடிய ஓடுகிற ஆறு இருக்கு இல்லையா, ஆறு ஓடிட்டே இருக்குது. ஒரு படகுல தாத்தா கூட்டிகிட்டு போகிறார். அந்த நெருக்கம் இந்த தலைமுறைக்கு இருக்கா யோசிச்சு பாருங்கள். பூங்காவுக்கு அழைச்சிட்டு போகிற, ஷாப்பிங் மாலுக்கு அழைச்சிட்டு போகிற, சினிமா தேட்டருக்கு அழைச்சிட்டு போகிற தாத்தா பாட்டி இருக்காங்க. அவர்களும் கூட இந்த கதையில் வரக்கூடிய தாத்தாவை போல தான் ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துடக்கூடாதா, அறிமுகமாக்கி விட முடியாதா, புரிய வைத்து விட முடியாதான்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கான அந்த விருப்பமும் அந்த மகிழ்ச்சியும் நாம் வழங்கணும். வழங்குறதோட நம்ம பிள்ளைகளை ஒரு தந்தை தாய் வளர்ப்பதை விட தாத்தா பாட்டியை அதிகமாகவும் வளர்ப்பாங்க, நல்லாவும் வளர்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான் நண்பர்களே. நிறைய எழுத்தாளர்கள் அவருடைய சிறு வயதில் தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்டவங்களாக இருந்திருக்காங்க. கப்ரியல் கார்சியா மார்க்வைஸ்னு நோபல் பரிசு வாங்கின எழுத்தாளர் சொல்கிறாரு, நான் என் பாட்டி வீட்டில் வளர்ந்ததுனால தான் நான் எழுத்தாளர் ஆனேன். ஒருவேளை என் தந்தை வளர்ந்திருந்தால், தந்தை தாயோடு மட்டுமே நான் வளர்க்கப்பட்டிருந்தால் படித்து ஒரு பெரிய பதவிக்கு வேணால் போயிருப்பேன். இவ்வளவு கற்பனையும் இவ்வளோ பெரிய எழுத்தாற்றலும் எனக்கு வந்திருக்காது. இந்த கதைகள் என் பாட்டியிடமிருந்து கேட்டது. என் பாட்டி சொன்ன கதைகள் காஃப்காவினுடைய கதையைப் போல இருந்ததுன்னு சொல்கிறார். பாட்டி என்ன காஃப்கா படித்தவங்களா என்ன? இல்லை. காஃப்கா கதையில் எது விந்தையோ அந்த விந்தையை வாழ்விலிருந்தே பெற்றவர்கள். பாட்டி, தாத்தா, மாமா, அஸ்தப்பா என்று யார் யாரோ சொன்ன கதைகள் எல்லாமும் ஒரு எழுத்தாளனுக்கு முக்கியமானது தான். அவன் அதிலிருந்தும் கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளத்தான் செய்வான். அதிலிருந்தும் தன்னோட கதைக்கான படைப்புகளை உருவாக்குவான். நீருக்கு இப்படி ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்னா, இந்த நீரை கையாளுகிற, நீரை மேலாண்மை செய்வதில் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் காட்டணும், அதையும் இலக்கியம் பேசுகிறது. அசோகமித்திரன் தண்ணீர்னு ஒரு கதை எழுதியிருக்கார். இந்த சென்னை மாநகரத்தில் குடிநீருக்காக எப்படியெல்லாம்
போராடினாங்க. இன்றும் எங்கோ ஒரு பகுதியில், ஏதோ ஒரு வீட்டில், ஏதோ ஒரு தெருவில் நீருக்கு காத்திருப்பவர்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எதிர்காலம் நீருக்கான பெரிய போராட்டமாக இருக்குங்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா நாம் இன்றைக்கு பார்த்துட்டே இருக்கோம். சமீபத்தில் அப்படி ஒரு நிகழ்வை நான் கூட பத்திரிக்கையில் படித்தேன். ஒரு குறிப்பிட்ட உணவகத்தில் அவங்க குடிநீரை கொடுக்காதோடு அவர்கள் குடிநீரை விலைக்குத்தான் வாங்கிக்கிட முடியும்னாங்க. ஆனால் உணவகத்தினுடைய அடிப்படையே அவர்கள் நீரை வழங்கணுங்கிறது தானே ஆணை. யாரோ சண்டை போட்டு குடிநீரை கேட்டு வாங்கணும், அது எங்கள் உரிமை இல்லையா அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்ததை படித்தேன். அப்போது நமக்கு நீருக்கான உரிமைக்கு கூட போராடித்தான் பெற வேண்டியிருக்கு. கதைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ மியாக்கோட்டை கதையில் வரக்கூடிய அந்த தாத்தாவும் பேரனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பை, இணைப்பை, இயற்கையினுடைய நெருக்கத்தை சொல்லுதுன்னா, அதனுடைய மாறுபட்ட வடிவங்களை, மாறுபட்ட கதை முறைகளை நம்ம ஊர்லேயும் பார்க்கலாம். நம்ம கதைகள்லேயும் நமக்கு இதுக்கான நிறைய நெருக்கமான அடையாளங்கள் இருக்க தான் செய்யுது. நானே கூட காலத்தினுடைய வெவ்வேறு அடுக்குகளை, வெவ்வேறு வடிவங்களை எழுதி பார்த்துருக்கேன். எழுதி பார்த்ததோட சமீபத்தில் என்னுடைய இணையதளத்தில் அப்படி ஒரு கதையை போட்டேன். வீட்டில் ஒருத்தி அப்படின்னு ஒரு கதை. அந்த கதையை நிறைய பேர் இணையத்தில் படித்து எனக்கு அவங்களோட பாராட்ட சொன்னாங்க. அந்த கதையும் கூட ஒரு காலத்தை பற்றிய கதை தான். ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அந்த டாக்டர் நீண்ட காலமாக அவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணை வச்சுருக்காங்க. இந்த டாக்டர் புதுசாக கிளினிக் ஆரம்பிக்கும் போது கிளினிக் பார்த்துக்கிடணும், வீட்டை பார்க்க முடியலையேன்னு ஒரு அம்மாவை வேலைக்கு வைத்தாங்க. அந்த காலத்திலேருந்து இந்த டாக்டரோட வீட்டிலையே அவங்க பணிப்பெண்ணாக இருக்காங்க. ஒரு நீண்ட 20-30 ஆண்டுகள் பணிப்பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பணிப்பெண்ணுக்கும் டாக்டருக்கு இருக்கக்கூடிய உறவு பற்றினது தான். இந்த டாக்டரே தான் அந்த பணிப்பெண்ணுக்கு அவங்க வீட்டோட டிரைவரை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க குழந்தையும் டாக்டர் அம்மாவுடைய குழந்தையும் ஒன்றாவே படிக்கிறாங்க. டாக்டர் அம்மாவே தான் படிக்க வைக்கிறாங்க. இந்த டாக்டரையும் டாக்டர் அம்மாவையும் அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அம்மா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. எல்லாவற்றையும் வீட்டுகளில் ஒருத்தி மாதிரியே செய்கிறாங்க. காலம் மாறுகிறது. டாக்டர் அம்மாவனுடைய மக வெளிநாட்டுக்கு போய் படித்து எங்கேயோ ஒரு லண்டனில் இருக்கிறார். பணிப்பெண்ணாக இருந்தவங்களுடைய மக படித்து பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராகி ஒரு டெல்லியில் வேலை பார்க்குறாங்க. இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும்போது அந்த திருமணத்தை டாக்டர் அம்மா தான் நடத்தி வைக்கணும், என் கல்யாணத்தை நடத்தி வச்ச அதே டாக்டர் அம்மா தான் என் மக கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும்னு அழைக்கிறாங்க. டாக்டர் அம்மா போகிறாங்க. 2 பேர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இணக்கமாக, அன்பாக, புரிதலோடு இருந்தால் அவர்கள் வீட்டு பிள்ளைகளும் அதே போல் புரிதலோடு இருப்பார்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். இந்த கதை அதைத்தான் சொல்லுது. இந்த கதையில் வரக்கூடிய அந்த டாக்டர் அம்மாவுடைய மகளும் பணிப்பெண்ணுடைய மகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவங்களாக இருக்காங்க. இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் இப்போ படிச்சுட்டு இப்போ ஒருத்தர் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க, ஒருத்தர் ஐஏஎஸ்ஸாக இருக்காங்கன்னா இவர்கள் வேலையாக படிப்பாக நல்லா படிச்சுட்டாங்க. ஆனால் மனதாக இவர்களுக்குள்ளாடி ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை அவர்களால் தீர்த்துக்கிடவே முடியல. இப்படி உறவை பற்றிய கதை தான் இது. உறவினுடைய வேறு நிலைகளை பற்றிய கதை தான் இருக்குது. ஆனால் இதுக்கு எது சரடாக இருக்குன்னா 30 ஆண்டுகள் அப்படிங்கக்கூடிய காலம். 2 பேர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றாக இருக்கிறாங்க, ஒன்றாக வாழ்கிறார்கள். ஒருவரை ஒருவர் சார்ந்தும் பாராட்டியும் உதவி செய்தும் கைமாறு இல்லாத அன்போடு அவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அடுத்த தலைமுறை மாறிடுச்சுன்னா காலம் எந்த ஒன்றையும் நீடிப்பதும் இல்லை, நீண்ட காலம் அனுமதிப்பதும் இல்லை. மாற்றத்தின் வழியாக அது நிறைய விஷயங்களை கைவிட்டுட்டே இருக்கு. ஆனால் கைவிடாமல் காலத்தால் உயர்த்தி பிடிக்கப்பட்ட விஷயங்கள் எதை இன்னும் காலம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குன்னா பெரிய இலக்கிய படைப்புகளை, இதிகாசங்களை, கவிதைகளை, கதைகளை இலக்கியம் கைவிடவே இல்லை. பெரிய பெரிய அரசர்கள், கோட்டைகள், மாபெரும் நகரங்கள் கூட காலத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு இல்லாமல் போயிடுச்சு. அந்த நகரங்கள் இல்லை, அந்த பெரிய கோட்டை கொத்தளங்கள், அரண்மனைகள்லாம் இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் எழுதின கவிதை இருக்குது, அந்த காலத்தில் சொல்லப்பட்ட கதை இருக்குது, அன்று எழுதப்பட்ட இதிகாசம் இருக்குன்னா காலம் இலக்கியத்தை என்றும் உயர்த்தி பிடித்து கொண்டே இருக்கிறது. இந்த இலக்கியத்தின் வழியாக சிறந்த கதைகளை, சிறந்த கவிதைகளை, சிறந்த படைப்பாளிகளை அடையாளப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் கம்பரும், வள்ளுவரும், இளங்கோவடிகளும், கபிலரும், பரணரும் இன்றைக்கும் கொண்டாடப்பட்டே இருக்கார். புதுமைப்பித்தனும், ஜானகிராமனும், அசோகமித்திரனும் இன்றும் தொடர்ந்து வாசிக்கப்பட்டே இருக்காங்க. சர்வதேச அளவில் இப்படி ஏராளமான படைப்பாளிகள் இருக்காங்க. இவர்கள் எல்லோரும் வாழ்வில் மிகப்பெரிய நெருக்கடியை அனுபவித்தவர்கள்,
வாழ்க்கை அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்துடல. ஆனால் அவர்கள் படைப்பின் வழியாக பெரிய வெளிச்சத்தை கொடுத்தாங்க. ஒரு வகையில் படைப்பாளி இந்த நீரை போல இந்த உலகத்திற்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவனாக, ஆற்றுப்படுத்துகிறவனாக, குளிர்ச்சி தருபவனாக இருக்கிறான். காலத்தின் திரைக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு இல்லையா? அதில் சிலதெல்லாம் இனிமேல் வந்துடக்கூடாது. நல்ல வேளை கடந்த காலத்திலேயே முடிஞ்சிருச்சு. நம்ம காலத்தில் அந்த போன்ற துயரங்கள், அது போன்ற கஷ்டங்கள், அது போன்ற நெருக்கடிகள்லாம் இனி இல்லை அப்படின்னு காலம் கைவிட்டதை நினைத்தும் மனிதன் வருந்துகிறான். குறிப்பாக யுத்தத்தால் ஏற்படுத்தப்பட்ட பெரிய விளைவுகள்லாம் இனி நடக்கக்கூடாது அப்படின்னு மனித மனதில் எப்போவுமே ஒரு ஆழமான இயக்கமும் நம்பிக்கையும் இருக்குது. அது தேவையும் கூட தான். இலக்கியம் இந்த காலத்தை சொல்வதைப் போலவே திரைப்படம் காலத்தை காட்சிப்படுத்துகிறதுல ரொம்ப ரொம்ப அழகாக காட்சிப்படுத்துது. அப்படி ஒரு திரைப்படத்தை பார்த்தேன். அம்ரும் அப்படின்னு அந்த படம். அது ஒரு தீவினுடைய பேர். அம்ருங்கிற திரைப்படத்தை எழுதினது ஃபத்தேக் அக்கின் அப்படிங்கிற ஒரு ஜெர்மனிய இயக்குனர். இந்த படம் என்னன்னா, ஒரு சின்ன தீவு, ஹிட்லருடைய அந்த பீரியட் முடிய போகிற காலகட்டத்தை சேர்ந்தது. அங்கே ஒரு ஹிட்லர் மீது பெரிய நம்பிக்கை கொண்ட, நாசிகளுடைய சித்தாந்தத்தை நம்புகிற, ஹிட்லர் தான் உலகத்தை மீட்க வந்த கடவுள்னு நம்புகிற ஒரு பொண்ணு, ஹலே அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு 8-10 வயசு இருக்கிற பையன், நானிங் அப்படின்னு அந்த பையனோட பேர். இந்த நானிங்கிற பையன் வழியாக ஒரு உலக யுத்தம் ஒரு சின்ன தீவில் அங்கே வசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை எப்படி பாதிக்குதுங்கிறத எழுதுகிறாங்க, திரையில் காட்டுறாங்க. இது யுத்த கதையாக இருந்தாலும் கூட பின்னாடி இருக்கக்கூடியது காலம் தானே. அந்த காலத்தை நாம் இப்படி பார்த்ததே இல்லை. நிறைய உலக யுத்த திரைப்படங்களை பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த அம்ரும் மாதிரியான ஒரு திரைப்படம் ஏன் வித்தியாசப்பட்டது அப்படின்னா, இதில் சொல்லப்படுகிறது போல் ஒரு சிறுவனுடைய கண்களால் யுத்தம் சொல்லப்பட்டதில்லை. ஒரு சில படங்களில் சின்ன குழந்தைகள் வராங்க, பாதிக்கப்படுறதை காட்டுறாங்க. ஆனால் இந்த படத்தில் இந்த பையன்தான் மைய கதாபாத்திரம். இந்த பையன் வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஒன்றா அவனோட அத்தை, இன்னொன்னா அவனோட அம்மா. அப்பா இராணுவத்தில் வேலை பார்க்குறாரு. ஹிட்லரோட இராணுவத்தினோட முக்கியமான அதிகாரியாக இருக்கார். அவர் போர் முனையில் இருக்கிறார். அம்மாவுக்கு ஹிட்லர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெய்வமாக நினைக்கிறாங்க. ஆனால் அத்தைக்கு ஹிட்லர்னால் பிடிக்காது. படத்தினுடைய தொடக்கத்திலேயே ஹிட்லர் இறந்து போன செய்தியை ரேடியோ ஒலிபரப்பு பண்ணுறாங்க. அம்மா அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஹிட்லர் எப்படி சாக முடியும்? ஹிட்லர் செத்துட்டா யுத்தம் என்ன ஆகும்? ஹிட்லர் செத்துட்டாலும் அந்த யுத்தம் தொடரணும்னு அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் அத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹிட்லர் செத்துட்டான், இனி உலகத்துக்கு விடுதலை, நாம் சுதந்திரமாக இருப்போம்னு ஹிட்லரோட படத்தை எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சு எரிக்கிறாங்க. இந்த பையனுக்கு நாம் அத்தையினுடைய பாதையில் போகணுமா, அம்மாவினோட பாதையில் போகணுமா, இந்த 2 நம்பிக்கைகளில் எது சரியான நம்பிக்கை தெரியலை. ஆனால் இயல்பாகவே அம்மாவை விரும்புகிறான், அம்மாவினுடைய அன்பை விரும்புகிறான், அம்மா சொல்கிறபடி தான் நடக்கணுங்கிறான். அம்மா கர்ப்பிணியாக இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த குழந்தைப்போ அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அப்போது இந்த போர்க்காலங்கிறதுனால உணவு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த அம்மாவுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கல. இந்த அம்மா ஒரு நாள் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கோதுமை ரொட்டியும் வெண்ணையும் தேனும் வேணும், அதை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. சின்ன பொருட்கள் தான், சாதாரண காலமாக இருந்தால் விலை கொடுத்து வாங்கிடலாம். இந்த தீவில் அந்த மாதிரி விலை கொடுத்து வாங்குவதுக்கு பொருட்கள் கிடைக்கல, பண்டமாற்று பண்ணி தான் வாங்கணுங்கிற சூழல் இருக்குது. இந்த பையன் ஒரு ரொட்டியை, ஒரு வெண்ணெயை, கொஞ்சம் தேனை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்கிறான் அப்படிங்கிறது தான் கதை. அவன் அலைகிறான், ஒவ்வொருத்தட்டையாக தேடுறான். கோதுமை மாவு கிடைக்கல. அந்த கோதுமை மாவை மருந்து பொருள் மாதிரி வச்சுருக்காங்க, கடன் கேட்குறான். தேன் வைத்திருக்கக்கூடியவர்கள்ட்டேருந்து தேன் கேட்குறான், வெண்ணெய் கேட்குறான். இது எதுவும் கிடைக்காத போது எப்படியாவது இதை சாதித்து விட வேண்டும் என்று அவன் நினைக்க அவன் செய்யக்கூடிய செயல்கள்லாம் வயதை மீறியவனாக இருக்குது. ஒரு 8 வயசு பையன், 10 வயசு பையன். ஆனால் அந்த பையன் செய்யக்கூடியதெல்லாம் ஒரு வளர்ந்த இளைஞனுடைய செயல்கள். உங்கள் வயதுக்கு மீறி உங்களை முதிர்ச்சியுற்றவர்களாக நடக்க வைப்பது தான் போரினுடைய பாதிப்பு. போர் என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ ரொம்ப வயதானவர்களை குழந்தைகளைப் போல மண்டிட்டு அழ செய்யும், குழந்தைகளைப் போல விசும்ப வைக்கும், குழந்தைகளைப் போல விபரீதமான துர்க்கனவுகளை கண்டு அலற வைக்கும். ஆனால் குழந்தைகளை முதிர்ச்சியோடு பெரியவர்கள் நடந்து கொள்வது போல் தனக்குன்னு எதையும் அந்த பையன் ஆசைப்படலை. ஆனால் அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஓடி ஓடி அலைகிறான். அதில் ஒரு மறக்க முடியாத காட்சி இருக்குது. அவன் போய் இந்த வெண்ணையும் தேனும் வாங்கிறதுக்காக அலைகிற நாட்களில் ஒரு முறை அவன் சைக்கிளோட தண்ணீருக்குள்ளே நடந்து போகிற ஒரு காட்சி இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த காட்சி எவ்வளோ முக்கியமானது. இந்த படம் முழுவதுமே ஒரு சிறுவன்
வயதுக்கான அந்த அப்பாவித்தனத்தை, களங்கமின்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வரான். பெரியவர்களைப் போல நடந்து கொள்ளவும், பெரியவர்களைப் போல பேசவும், பெரியவர்களைப் போல விவாதிக்கவும் சூழலால் உருவாக்கப்படுறான். அவனுக்கு அவன் கூட படிக்கக்கூடிய பள்ளி நண்பன் இருக்கான். அவன் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வந்து, இவங்க அப்பா பெரிய ஆள், நிறைய படித்தவர், அவரோட லைப்ரரியிலேருந்து மோபி டிக் புக்கை எடுத்துகிட்டு போகிறான். மோபி டிக் அப்படிங்கிறது இந்த படத்து முழுக்கமே ஒரு குறியீடு தான். ஒரு திமிங்கலத்தை வேட்டையாடக்கூடிய அந்த நாவலை, திமிங்கலம்ங்கிறது தான் ஒரு பெரிய போர் அப்படிங்கிறது போல குறியீடாக இந்த படம் காட்டுகிறது. இந்த படத்தினுடைய கதை முழுவதுமே இந்த சின்ன பையனோட கண்களின் வழியாக அந்த ஒரு சின்ன தீவில் நடக்கதை காட்டுதுன்னா, படம் பார்க்கக்கூடிய எனக்கு தோன்றுகிறது இவர்கள் தான் உண்மையான தீவு. ஒரு சிறு குடும்பங்கிறது உண்மையிலே ஒரு சிறு தீவு. பெரிய யுத்தம், பெரிய நாசி, பெரிய ஹிட்லருங்கிற அந்த பேருலகம் இந்த சின்ன தீவை எப்படி பாதிக்குதுங்கிறது தான் படம் சொல்லுகிறது. அப்படின்னா இப்போ வெளியான 2025 வெளியான ஒரு திரைப்படம் எப்போவோ உள்ள ஒரு காலத்தை சொல்லுகிறது. ஆனால் அந்த காலத்தை பார்க்கிற கண்களை மாற்றி புதிய கண்களின் வழியாக பார்க்க வைத்து, புதிய நிகழ்வுகளை அடையாளப்படுத்தி, போர்க்காட்சியே கிடையாது, ஆனால் போரினுடைய வேதனையை நாம் அடைகிறோம். தன்னுடைய சின்ன ஆசைக்காக எவ்வளோ பெரிய விலையை ஒரு பெண் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். படம் முழுவதுமே அந்த அம்மாவுடைய நம்பிக்கை மாறுறதே இல்லை. அவர்கள் தீவிரமான ஹிட்லரை நம்புகிற பொண்ணாக இருக்காங்க. நாம் இன்றைக்கி இருந்து பார்த்தா ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை? ஹிட்லர் எவ்வளோ பேரை கொன்னார்? கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் பேரை கொன்னார்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பேரை கொன்ன ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்திய ஒரு மனிதனை யாரோ ஒரு பொண்ணு கடவுளாக நினைக்கிறதோட அவர் தான் திரும்பி வரணும், அவர் இல்லாட்டாலும் அவர் கனவுகள் நிறைவேற்றப்படணும் நினைக்கிறாங்கன்னா, இந்த மனதினுடைய விசித்திரங்களை, மூர்க்கங்களை, புரிந்து கொள்ள முடியாத சிக்கல்களை திரைப்படம் பேசுது, இலக்கியம் பேசுது, கதைகள் பேசுது. அப்படின்னா கதையோ இலக்கியமோ சினிமாவோ கவிதையோ காலத்தை கையாளுகிற போது நேரடியாக நாம் மணிகளாக, நாளாக, நேரமாக கடந்து போகிறோம்ல, அப்படி இல்லாமல் ஒன்றாக மாற்றிடுது. அதை முடிந்து போன கதையல்ல, நினைவு வைத்து கொள்ள வேண்டிய கதை. அப்படி காலத்தினுடைய நினைவுகளை மீட்டு தருகிறதுங்கிறதுனாலேயே நமக்கு இலக்கியம் முக்கியம், நல்ல திரைப்படம் முக்கியம், நல்ல கவிதைகள் படைப்புகள் முக்கியம். அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், என்ன அப்படின்னா, இலக்கிய படைப்புகளை நாம் ஆழ்ந்து பயிலணும், கொண்டாடணும். கொண்டாடுவது போல் இந்த மாதிரியான நல்ல திரைப்படங்களோ, புத்தகங்களோ, கவிதைகளோ வரும்போது அதை வாசித்து, படித்து, கொண்டாடி, வாழ்வின் பகுதியாக்கி, நாமும் நம்மை சுற்றிய உலகமும் மேம்படுறதுக்காக நம்ம உதவி செய்யணும். அந்த வகையில் இந்த மியாக்கோட்டையனுடைய கதையை, அம்ரிமை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னும் சிறந்த கதைகளோடு அடுத்த பகுதியில் நம்ம சந்திப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.